Hello everyone, I'm Raj. Welcome to our channel. NEET examல பயாலஜில 280 மார்க்ஸுக்கு மேலே எப்படி ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜஸ்ட் 20 சாப்டர்ஸ் நீங்கள் படித்தாலே போதும், உங்களால் வந்து 280 மார்க்ஸுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் இதை பார்த்த உடனே இப்படிலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சில ப்ரூஃபையும் நான் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த 20 சாப்டர்ஸ் நீங்கள் படித்தாலே போதும், உங்களால் வந்து 280 மார்க்ஸுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஒரு 10 days சேலஞ்சஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இந்த நீட் எக்ஸாம் வந்து இது வரைக்கும் நான் படிக்கல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்து ஒரு 500 மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா, பயாலஜியில் வந்து ஒரு 300 ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவங்க எல்லாருமே வந்து தாராளமாக இந்த 10 days சேலஞ்சஸில் வந்து இந்த 20 சாப்டர்ஸை வந்து முடிங்க. ஸோ முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 280 மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் எப்படி உங்களால் ஈஸியாக வந்து மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம பயாலஜியில் எப்படி 20 சாப்டர்ஸை படித்து 280 மார்க்ஸுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ராஜூஸ் பயாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பயாலஜி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது? 38 சாப்டர்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 11th 12th வந்து சேர்த்தோம் அப்படின்னா 38 சாப்டர்ஸ் இருக்குது. 11th வந்து 22 சாப்டர்ஸ் ப்ளஸ் வந்து 12th வந்து ஒரு 16 சாப்டர், டோட்டலாக வந்து 38 சாப்டர்ஸ் வந்து பயாலஜியில் மட்டும் இருக்குது. இந்த 38 சாப்டர்ஸில் வந்து நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 100 கொஸ்டின்ஸில் வந்து நம்ம அட்டன் பண்ண வேண்டிய கொஸ்டின் என்ன? 90 கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். அந்த பார்ட் ஏ பார்ட் பிலாம் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதில் டோட்டலாக நம்ம வந்து பயாலஜியில் இருந்து மட்டும் 90 கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். 90 கொஸ்டின் அட்டன் பண்ணால் நமக்கு டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ கொடுப்பாங்க? 360 மார்க்ஸ் வந்து பயாலஜியில் மட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த 360 மார்க்ஸில் நான் வந்து உங்களுக்கு 280+ மார்க்ஸை வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? எப்படி எடுக்கலாம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த 280 மார்க்ஸுக்கு மேலே நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா இந்த 38 சாப்டர்லேருந்து ஒரு 20 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 20 சாப்டர்ஸை நீங்கள் படித்தாலே போதும், உங்களால் ஈஸியாக வந்து ஒரு 280 மார்க்ஸுக்கு மேலே ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அந்த சாப்டர்ஸ் என்னென்ன அப்படின்ற லிஸ்ட்டு தான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட் உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா பிடிஎஃப்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அங்கே போய்ட்டு பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே மொத்தம் வந்து எத்தனை சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன்னா 20 சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். 11th 12th வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து சாப்டர்ஸ் நேமு, கடைசியாக வந்து டோட்டல் மார்க்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்து எப்படி இந்த 20 சாப்டரில் வந்து 280 மார்க்ஸுக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அவங்களுக்காக தான் வந்து இந்த கம்பேரிஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த 20 சாப்டர்ஸ்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இந்த சாப்டர்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 2019 எடுத்துக்கலாம். 2019 மட்டும் இந்த 20 சாப்டர்ஸ்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 71 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 2019ல் இந்த சாப்டர்ஸ்ல இருந்து மட்டும் 71 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை கொஸ்டினுக்கு? 100 கொஸ்டினுக்கு 71 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 20 சாப்டர்ஸை மட்டும் நம்ம தெளிவாக வந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும்? நியர்லி வந்து 284 மார்க்ஸை வந்து எடுக்க முடியும். ஸோ அப்போ வெறும் 20 சாப்டர்ஸ்லேருந்தே வந்து பார்த்தோன்னா எவ்வளோ மார்க்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2020 வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. அதிகமாக வந்து இல்லை, 56 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எவ்வளோக்கு? 100க்கு 56 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 56 நம்ம போட்டால் எவ்வளோ வரும்? நியர்லி வந்து பார்த்தோன்னா 224. ஓகேங்களா? 224 மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் ஜஸ்ட் 20 சாப்டர்ஸ் வந்து படிச்சிருந்தா. ஓகேங்களா? அதுக்கடுத்து 2021 வந்து எத்தனை கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2021 73 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இந்த 20 சாப்டர்ஸ்ல இருந்து மட்டும். அப்போ 73 அது எவ்வளோக்கு? 100 கொஸ்டினில் 73 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 73 நம்ம போட்டோம் அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் இதில் இருந்து மட்டுமே வருது? 292 மார்க்ஸ் வருது. ஓகேங்களா? 292 மார்க்ஸ் வந்து இந்த 20 சாப்டர்ஸில் இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2022 வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க? 71 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 100 கொஸ்டினுக்கு 71 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கணக்கு பண்ணோம் அப்படின்னா 284 வருது. ஸோ அப்போ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70+ கொஸ்டின்ஸ் வந்து இந்த 20 சாப்டர்ஸ்ல இருந்து தான் வந்து கேட்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 2023ல் வந்து கண்டிப்பாக இந்த சாப்டர்ஸ்ல இருந்து தான் அதிகமாக வந்து கொஸ்டினை வந்து கேட்க போகிறாங்க. எக்ஸாம் முடிஞ்சு கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் இருந்து தான் அதிகமாக கொஸ்டின் வந்துருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த 20 சாப்டரை வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வைங்க. இந்த 20 சாப்டர்ஸில் இருந்து மட்டுமே நியர்லி உங்களுக்கு வந்து 280 290 கிடைக்குதோ இல்லையோ, அட்லீஸ்ட் வந்து ஒரு 250லேருந்து
300க்குள்ளே வந்து கம்பல்சரியாக வந்து இதில் இருந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா, சாலிடாக இந்த ரேஞ்சில் வந்து நம்மளால் மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு இந்த 20 சாப்டர்ஸில் வந்து நீங்கள் தரவாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த 20 சாப்டர்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன், இப்போ நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னால் நீட் எக்ஸாமில் வந்து அதிகமாக மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும், ஒரு 500 ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். இந்த 20 சாப்டர்ஸை வந்து நீங்கள் 10 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்களேன். இந்த 20 சாப்டர்ஸை நீங்கள் 10 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து அடுத்த ஒரு 10 டேஸ்ல வந்து எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு 6 and 6 சாப்டர் தான். ஓகேங்களா, ஒரு 6 சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். இது ஒரு 20, அது ஒரு 12. ஓகேங்களா, அவ்வளோ சாப்டர்ஸை பார்த்தீங்கனாலே போதும். நியர்லி உங்களால் வந்து ஒரு 450-500 மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே வந்து ஸ்கோர் பண்ணலாம். அப்போ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த 20 சாப்டர்ஸை வந்து நீங்கள் தெளிவாக பாருங்கள். இதில் இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. உங்களால் ஈஸியாக 250+ or 300 நியர்லி 300 மார்க்ஸ் வரைக்கும் உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த 20 சாப்டர்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வருது. ஒரு 250 அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு கண்டிப்பாக வந்து அந்த மீதி இருக்கக்கூடிய 20 சாப்டர்லேருந்து டைரக்ட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அந்த டைரக்ட் கொஸ்டின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது ஒரு 50 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் நியர்லி வந்து 300+ மார்க்ஸை வந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த 20 சாப்டர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. இப்போ 10 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்களுக்கான டைம் டேபிள் வேணால் கொடுக்குறேன். அவங்க வந்து இந்த டைம் டேபிளை வந்து யூஸ் பண்ணி 10 டேஸில் வந்து இந்த 20 சாப்டர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா, நான் எந்த இடத்துல படிக்கிறது அப்படின்னு கூட நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ மார்னிங் வந்து 6:30லேருந்து 8:30 வரைக்கும் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஈவன் நம்மளுடைய சேனல்லே வந்து நம்ம எல்லா சாப்டர்ஸுக்குமே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 3 hours தான் வரும். ஓகேங்களா, இல்லைனா 2 hours வரும். 2 hours இல்லைனா 3 hoursலேயே வந்து பார்த்தா ஒரு சாப்டரை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆன்லைனில் வந்து தெளிவாக உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ ஒன் ஷாட் வீடியோஸ்லாம் நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நீங்கள் வந்து இங்கிலீஷில் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்ஸ் வாலா இங்கிலீஷ் சேனலில் வந்து ரொம்ப நல்லாவே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில சேனல்ஸ்லாம் ரொம்ப நல்லா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க, ஒன் ஷாட் வீடியோஸ்லாம். அதெல்லாம் 2 hours வந்து முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் 2 hours வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிங்க அப்படின்னா அடுத்து 10 to 12:30 வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா, நடுவில் வந்து கொஞ்சம் பிரேக் வந்து எடுத்துகிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பிரேக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து 10 to 12:30 வரைக்கும் நீங்கள் அந்த சாப்டருக்கு உண்டான MCQ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 12:30 to 1:30 வரைக்கும் லஞ்ச் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஃப்ரீ டைம் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 1:30 to 3:30 வரைக்கும் மறுபடியும் வந்து அடுத்த சாப்டர் வந்து ஸ்டடி பண்ணுங்கள். அப்போ மொத்தம் 20 சாப்டர்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த 20 சாப்டர்ஸை வந்து பார்த்தோன்னா நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க அப்படின்னா பர் டேக்கு வந்து நீங்கள் 2 சாப்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் 10 டேஸில் வந்து எத்தனை சாப்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்? 10 சாப்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போது 10 டேஸில் வந்து 20 சாப்டர்ஸை உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்போ மார்னிங் ஒரு சாப்டர் அதுக்கான ப்ராக்டிஸ், ஈவினிங் ஒரு சாப்டர் அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 1:30லேருந்து 3:30 வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுறீங்க. ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஏன்னா வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒன் ஷாட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 1.5 or 2 hours நீங்கள் வந்து முடிச்சிட முடியும். அதுக்கடுத்து வந்து ஒரு டீ பிரேக்ஸை வந்து எடுத்துகிட்டு 4 to 6:30 வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, MCQலாம் வந்து அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் 6:30க்கு மேலே நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நான் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 10 days சேலஞ்சஸ் அப்படின்றதால பயாலஜிக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நான் அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபிசிக்ஸில் வந்து எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் படித்தா ஈஸியாக நம்மளால் 100+ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் தனியாக வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பயாலஜி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த ஃபைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, see you, டாடா.